வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் முதல்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இது பேர் பராபவ வருஷம், தமிழ் வருடம். சரிங்களா? இந்த புது தமிழ் புத்தாண்டில் யார் யாருக்கு என்னென்ன நல்லதாக நடக்க போகுது, யாருக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, யாருக்கு திருமணமாக போகுது, யார் நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், யாருக்கு லவ் செட் ஆகும், யாருக்கு குழந்தை பிறக்கும், யார் வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணுன்றதெல்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை பற்றி சின்னதாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷங்க. இன்னொன்று, இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ராஜா மந்திரின்லாம் இருக்கும். இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த காம்பினேஷன் என்ன நடக்கும்னா, உலகத்தில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும், முக்கியமாக இந்தியாவில். சரிங்களா? இன்னொன்று, நிறைய பண தட்டுப்பாடு, அதிகமான மழை பெய்யறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் கலந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உலகத்தில் என்ன நடந்தாலும் முக்கியம் நமக்கு என்ன நடக்க போகுது அதையே இந்த ராசியில் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஏற்கனவே குரு பகவான் நம்மளை 7ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்கார். சரிங்களா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சிகள் அப்புறம் கூட உங்கள் 12லேயும் குரு, 2லேயும் குரு. அதாவது காசு ஜம்முன்னு வரும் காசு. அதே டைம் நிறைய நல்ல நியூஸ் வரும். அந்த காசை எடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒன்று உங்களுக்கு கல்யாணம், இல்லை மகப்பேறு, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம், இல்லை அவங்களுக்கு மகப்பேறு, இல்லை பசங்களை நல்ல காலேஜை சேர்க்கறது. அது மாதிரி வாழ்க்கையில் முக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு செலவும் பெண்டுன்னு வரும். ஆனால் அந்த செலவுக்கான காசு உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிசம்பருக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா டிசம்பருக்கு அப்புறமும் நிறைய நல்லது இருக்குது. அப்போ ராகுக்கு எது பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது தடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டிசம்பருக்கு முன்னாடியே முக்கியமான விஷயங்கள்லாம் முடிக்க சக்ஸஸ். இதுதான் ஜோதிடத்தை வச்சு ஜெயிக்கிற ரகசியம். நம்ம நிறைய படத்துங்களை பார்ப்போம். பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஒரு ஜோசியர் வச்சுருப்பாங்க. இப்போ பண்ணலாமா, இந்த நாளுக்குள்ளே பண்ணிவிடுங்கலாம் சொல்கிறோம்ல. இதுதான் நிறைய பெரும் முதலாளிகள், நம்மளோட பெரும் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ்லாம் ரெகுலராக கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்கள் முக்கியமான எல்லா விஷயத்தையும் டிசம்பர் முன்னாடி முடிக்கிறது பயங்கரமான சிறப்பை தரும். சரி, அதுலேயும் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பணம் விஷயம் எதுவாக இருந்தாலும் ஒன்று. அடுத்து கல்யாணம் கொடுங்க. சரிங்களா? இப்போவே உங்களுக்கு கல்யாண வாய்ப்பு அவ்வளோ சூப்பர். எனக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும். அந்த ப்ரப்போசல்ஸை நல்ல ப்ரப்போசலாக பார்த்தா டக்குன்னு கல்யாணம் பண்ணுங்கள். தனுஷ ராசி லக்னத்துக்குலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நீங்கள் தனுஷ ராசி லக்னம் ரொம்ப ஹானஸ்ட்டு, வீட்டு அம்மா புள்ள, ஒழுக்கமான புள்ள, தங்க புள்ள, தங்க மகன்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் தனுஷ் தான். அந்த தங்கம்னு வருது குருவோட வீடு தான். அதனால் இவங்களுக்கு லவ் பண்ணுறது ரொம்ப ரேரு. இவங்க அவ்வளோ சீக்கிரம் லவ்லாம் பண்ண மாட்டாங்க. படிப்பு, வேலை, ஸ்கூல் முடிஞ்சால் வீடு, வேலை முடிஞ்சால் வீடு, இதே மாதிரி இருந்திருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு லவ் இருந்தால் மேரேஜாக பண்ணுறது ரொம்ப நல்ல டைம். சரிங்களா? பெஸ்ட்டு என்னென்னா, தனுஷ ராசி லக்னக்காரங்களுக்கும் உடல் உபாதைகள் சிலது வரும். முக்கியமாக இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் சுற்றி, பாலுறுப்புகள் சுற்றிலாம் நிறைய இஷ்யூஸ் வரும். எல்லா ஜாதகாரங்களுக்கு இல்லை, பட் சில பேருக்கு வரும். அந்த இஷ்யூஸ்லாம் இருந்தால் அது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் டாக்டரை பார்த்து சரி பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இதை தாண்டி நீங்கள் எதனா கடன் வச்சுருந்தீங்க, ஏதாவது கோர்ட்டு கேஸ் இஷ்யூ, எந்த பிரச்சனை, எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதெல்லாம் அடித்து நகர்த்தி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். கல்யாணத்துக்கு சூப்பரான டைம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. நம்மளுக்கு கூட ஒரு நல்ல பார்ட்னர் இருந்தால் டக்குன்னு முன்னேறிட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். சரி சார், இப்போ எதில் சார் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, நம்ம சொன்னோம்ல, பிஸ்னஸில் பார்ட்னர் கிடைப்பாங்க, ஓகே. ஆனால் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா 4ஆம் வீட்டிலலாம் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால பர்சனலாகவே நிறைய பிரச்சனைகள் வரும். கையில் சொத்து பிரச்சனைகள், இல்லை கையில் அம்மா கூட ஏதாவது சண்டை, இல்லை அம்மா உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். இது அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா, பணத்தை எவ்வளவு நீங்கள் பம்ப் பண்ணாலும் ஒரு ரிசல்ட் வரவே வராது. ஒரு கன்வர்ஷனோ லீடோ வராது. அதனால்
இது வந்து பணம் போட்டு ஜெயிக்கிற காலம் இல்லை பிஸ்னஸில், மூளையும் உழைப்பையும் போட்டு ஜெயிக்கிற காலம். ஸ்ட்ராட்டஜி, குருவோட வீடு, நல்லா யோசிப்பீங்க, நல்லா ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒவ்வொன்றா வின் பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து நீங்கள் பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்டேஷன், இதுதான் மெயினான விஷயம் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை தாண்டினா இந்த பணம் போடாமல் சிக்கனமாக ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டிங்கன்னா ப்ராஃபிட் நல்லா வருங்க பிஸ்னஸில். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி குட் நியூஸஸ் நிறைய வரும். ஓகேவா? அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தெரியாத விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதில் வீட்டில் பர்சனல் விஷயத்துக்கு பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்கு, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு பண்ணுங்கள். ஏன்னா பர்சனல் விஷயங்கள் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிற்காலத்தில் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னாகவும் நல்ல விஷயங்களாக நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தக்க வச்சுக்க நான் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குருஹோரையில் மூக்கடலை, மஞ்சள் மூக்கடலை கொடுத்து வழிபடுங்க, நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர், அவருக்கு வந்து பானகம், வெல்லம், தண்ணி கொடுத்து வழிபடுங்க, நல்லது. கோவில் போகிற பழக்கம் இல்லை, நாங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னா அனாதை ஆசிரமங்கள் இல்லை முதியோர்கள் இல்லத்துலலாம் போய்ட்டு லட்டு, பூந்தி உங்கள் கையால் கொடுங்க. இருக்கிறதுலே பெரிய பரிகாரம் இதுதான். கடவுளை வேண்டதை விட கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் இதை ஒரு உங்கள் ஸ்வீட் அவங்க வாயுவில் போய்ட்டு ஒரு ஸ்மைல் வரும் தெரியுமா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பரிகாரம். உங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களை மென்மேலும் வளர்த்து விடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக என்னென்ன நல்ல விஷயங்கள் இந்த தமிழ் வருட பரப்புக்கு இருக்கிறது பார்த்தோம். அதாவது முக்கியமாக ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், திருமணம், உங்களோட வேலை, ட்ரான்ஸ்ஃபர், வெளிநாடு போகிற யோகங்கள், யாருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ ப்ராஃபிட் வருமா வராதா, குழந்தை பாக்கியம், ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம். நம்ம எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே புது தமிழ் வருடம், பராபவ வருஷம், அதில் வரப்போகிற நிறைய பயிற்சிகள் என்னென்ன வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது, நடுவில் வந்து நிறைய அதர்கோள் நிறைய பயிற்சிகள் வருது. அது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பொதுவாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த தெய்வ வழிபாடுகள், எந்த முறைகள், பரிகாரங்கள், இது வந்து ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லைங்க, சயின்ஸாகவும் நிறைய கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு விதைகள் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம். நம்ம இதில் வந்து அஸ்ட்ராலஜியை தாண்டி சில தாந்திரிக பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் நிறைய இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க அடுத்தடுத்து கோவிலில் போய்ட்டு எப்படி பூஜை முறை நடக்குதுன்னு பாருங்கள். அதில் நடக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், இந்த உடம்பை கோயிலாக ஆக்கிற ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இந்த இன்டர்வியூ. இன்னொன்று, இந்த புது வருஷத்தில் பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய உணவு தட்டுப்பாடு வரும்ன்றாங்க. அதாவது உணவு இல்லாமல் அவஸ்தை இல்லை, உணவு இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கப்பல் நிறுத்துவாங்க, என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டுகள் நிறுத்துவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறுத்துவாங்க. அதனால் எல்லாருமே உணவை வீணாக்காமல் சேமிக்கிற வழியை பாருங்கள், இது ஒன்று. இன்னொன்று, தங்கம், வெள்ளியெலாம் நல்ல உயரும். நான் அதுதான் வருஷம் ஏறிந்தானே சார் போகுதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாக உயரும். நிறைய உலகத்தில் நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் இருக்கிற காசை வந்து எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவும் நீங்கள் சேமிக்கிற வழியை பாருங்கள், இது ஒன்று. இன்னொன்று, மழை. இந்தியாவில் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா பார்க்கும்போது பஞ்சாங்கம் பிரகாரம் நார்த், பீகார், ஒரிசா தான் பேய் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சவுத்து சைடுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை. முக்கியமாக சென்னை, விழுப்புரம், கடலோர பகுதிகளெலாம் பெய்கிற மழை வந்து அப்படியே கடலில் போய் சேர்த்துரும், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ விவசாயிங்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பர். சரிங்களா? இப்போ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் காலம்பூரா வந்துட்டு தான் இருக்குது, ரைட். ஆனால் நமக்கு அந்த கிரகத்தோடு எப்படி அலைன் ஆகணுன்றது தெரிஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஒரு கிரகத்துக்கு ஒரு விதைகள் இருக்குது, கலர் இருக்குது, நறுமணம் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி தெய்வங்களை பற்றி சொல்கிறோம், நிறைய இதுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நிறைய நான் கிளாஸாகவே சொல்லி தந்துட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோ ரிசல்ட் வரும். நீங்கள் யூடியூப்லேயே போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு
இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரவங்களாம் ஒரு நாள் நம்ம இதே சேனலில் அவங்க இதை எப்படி பயன்படுத்தி முன்னேறினாங்கன்றதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் நம்ம அதுவும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இல்லை இந்த தமிழ் வருடப்பிறப்பு பயன்கள் இது எல்லாத்தையும் நல்லா கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுங்க. இதை கேட்டு நல்லது என்னென்ன நடந்திருக்கோ அதை கமெண்ட்டில் போடுங்க. எல்லாருக்கும் அது ஒரு உற்சாகத்தை தரும். வாழ்க வளத்துடன்.